அன்யோங், வெல்கம் டு புஜ்ஜி ஃபிக்ஷனல் வேர்ல்டு. நான் உங்கள் புஜ்ஜி. எல்லாம் எப்படா இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மாஃபியா. நேமே ஒரு மாதிரி இருக்குல்ல, யாடா ஒன் ஷாட்டும் ஒரு மாதிரி தான். ஹெட்செட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஹெட்செட் போடாமல் வீட்டில் கேட்டு அக்கா மாற்றிக்கிட்டேன்னா அக்கா பொறுப்பு கிடையாது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், போன வீடியோவில் நான் ஜிம்மேஷிக்கு போட்ட ஒன் ஷாட்டில் சொல்லியிருந்த விஷயம் யாரையாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரிடா. எனக்கு ஹர்ட் ஆனனால தான் நான் சொன்னேன், இல்லைன்னா சொல்லியிருக்கவே மாட்டேன். ஸோ ஐம் சாரி. இந்த வீடியோவில் நான் எதுவும் அவ்வளோவா பேசுகிற மாதிரி இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷனல் ஸ்டோரிடா. ப்ளீஸ் டோன்ட் அடிக்ட் த ஸ்டோரி. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஒயன் எப்பயும் போதலாம். நீங்கள் 12th படிச்சிட்ருக்கீங்க. லாஸ்ட்டு எக்ஸாம் வந்துடுச்சு, ஓகேவா? ஜங்குக் ஒரு பிக்கஸ்ட் மாஃபியா. அவனை பற்றி பேசினாலே எல்லாருமே பயப்படுவாங்க அந்த அளவுக்கு. உங்களுக்கு இப்போ தான் 18 வயசு ஆகுது. ஸோ இது வரைக்கும் இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். நாம் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒன் டே மார்னிங் டைம் நீங்கள் தான் அப்படி ஸ்கூலுக்கு தான் பயந்து ஓடிட்டுருக்கீங்க. ஐயோ, இந்த குப்பை தொட்டியை விட்டு வழியிருக்கு வர இடமே இல்லையா அண்ணா. சரி நம்ம அந்த கரண்ட்டு கம்பத்துக்கிட்ட போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக அவங்க பேகை மாட்டிட்டு ஒரு கரண்ட் கம்பத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறீங்க. இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் ஒரு காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒளிஞ்சு போயிட்டுருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. எனக்கு இதே வேலையாக போச்சு. எப்போ போனாலும் ஒளிஞ்சு போவேன், கடைசியில் கண்டுபிடிச்சிருவான். என்னை எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றணும். நான் மட்டும் இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ஒரு பைக்கு நிற்குது. அந்த பைக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு ரிட்டன் ஓடும்போது 2 பசங்க தான் பைக்கில் வந்துட்டு, என்ன ஸ்வீட்டி ட்ராப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவனுங்க பாட்டுக்கு போகிறானுங்க. நீங்களும் இப்போட லூசுக்கும், ஐயோ நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கேன், பைத்தியக்காரன் இப்படி தான் வந்து கத்துவானா. ஒரு செகண்ட் உயிரே போயிடுச்சு. அப்போ என்ன ஒன்றும் இல்லை பயப்படாத சீக்கிரம் என்னடி நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அந்த பைக் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறீங்க. வயன் நல்லா மைண்டில் வச்சுக்கோ, இந்த ஒரு ஏரியா தான், இந்த ஏரியா எச்சுக்கு வந்துட்டோம், தாண்டி அந்த சைடு போயிட்டோன்னா ஸ்கூல் தான். ஜெயிச்சிரும் வயன். இவ்வளோ தூரம் கண்ணில் படாமல் வந்தாச்சு, இன்றைக்கும் எப்படியாவது படாமல் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கொஞ்சம் தூரம் போய் அந்த ஏரியா எட்ஜில் நின்றுட்டு அந்த சைடு இந்த சைடும் பார்க்குறீங்க. உங்கள் தூரத்தில் ஒரு கார் வருது. நீங்கள் அதை பார்த்துட்டு ஐயோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் போன வழியிலே திரும்பி ஓடி வந்து அந்த கார் பின்னாடியே ஒளிஞ்சிக்கிறீங்க. நீங்கள் ஒளிஞ்சிட்டு அப்படியே அந்த கார் எந்த சைடு போகுது, நிற்குதா, என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த கார் சல்லுன்னு போயிடுது. உங்களுக்கு அப்போ தான் உயிரே வருது. அப்பாடா நல்ல வேலை போயிடுச்சு. அவன் இல்லை ஃபயான். நான் வந்த வழியவே திருப்பி ஓடி வந்துட்டேனே, போச்சுடா, மறுபடியும் அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒளிஞ்சு போகிறீங்க. போயிட்டு அந்த எட்ஜில் நின்றுட்டு பார்க்குறீங்க, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சுற்றி பார்த்துட்டு அந்த சைடு போகும்போது ஒரு வாய்ஸு, ஒய் செல்லக்குட்டி அப்படின்னு. நீங்கள் அவ்வளோதான் ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. போச்சுடா, மாட்டிக்கிட்டேன். இவன் எங்கே இருந்தால் வருவானே தெரியல. இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தேன், எவனுமே இல்லை, இப்போ எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரைட் சைடு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே நம்ம ஜங்குக்கு தான். அவனை சுற்றி 2-3 பாடி கார்ட்ஸாக நிற்கிறாங்க. அண்ட் உங்களை இப்போ கலாய்ச்சிட்டு போயிருப்பானுங்களே, ஸ்வீட்டி ட்ராப் பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு அந்த பசங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி வச்சுருக்கானுங்க பைக்கோட. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு கல்ப் பண்ணுறீங்க. இவன் எதுக்கு கூப்பிட்றான், போகலன்னா அதுக்கும் ஏதாவது பனிஷ்மெண்ட்டுன்னு பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஜங்குக்கிட்ட நடந்து போயிட்டு உங்கள் பேக் வச்சு நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கு தான், ஒய் என்ன பார்த்துனருங்க, அவகிட்ட வந்து வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாடி கார்டை மிரட்டுறான். அவனும் உங்ககிட்ட
பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கை கேட்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் பேக் நானே தூக்கிக்குவேன், நீ ஒன்றும் தூக்கணும்னு அவசியம் இல்லை, போ அவனுக்கு போய் கொடை பிடிக்க தானே வந்தா அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறான். அங்கிட்டு போயிட்டு ஜங்குக்கிட்ட நின்றுக்கிறான். அச்சோ என் செல்லம் என்ன இப்படி சூடாக இருக்க மாதிரி இருக்கு, என்ன செல்லம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடி வந்தியா என்ன, என்கிட்ட கடைசியாக மாட்டிக்கிட்டியே, உனக்கே தெரியும் நீ எங்கே ஒளிஞ்சு ஓடினாலும் கடைசியில் என்கிட்ட தான் வரணும்னு, எதுக்கு இந்த மாதிரி ட்ரைலாம் பண்ணுறேன்னு எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேது. பாத்தியா கடைசியில் மாட்டிக்கிட்டீங்களா மாமா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்ல, நீங்கள் ஆமாம் என் நேரம் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் கருமம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. கொஞ்சம் அதடி ஷையாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு அதை கேட்டு காண்டாகுது. நீங்கள் அப்படியே ஜங்குக்க மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் அந்த 2 பசங்களையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வந்துடுது. தேவையா, நான் தான் தலையெழுத்தேன்னு என்கிட்ட மாட்டிக்கிட்டேன், உன்னை யாரா என்ன கலாய்க்க சொன்னான், போன வாரம் அவன் இந்த வாரம் இவனா, இன்னும் எவன் சிக்க போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு இவனுங்களை எதுக்கு பிடிச்சி வச்சுருக்க அப்படி கேளு, இவனுங்களுக்கு எவ்வளோ தைரியம் வந்தால் என் பொண்டாட்டியவே ஸ்வீட்டி ட்ராப் பண்ணிட்டான்னு கலாய்ச்சிட்டு போயிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லி காமிக்கிறான். உங்களுக்கு ஷாக்கடாக இருக்கு. அவன் சொன்னது இவன் எப்படி தெரியும், ஒருவேளை நான் பின்னாடி ஏதாவது ஸ்பை வச்சுருக்கானா, எப்படி இவன் கண்டுபிடிக்கிறான் எல்லாத்தையும், கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன தானே கலாய்ச்சான், உனக்கு என்ன, ஒழுங்கா அவனை விடு. அது எப்படி செல்லம் விட முடியும், என் பொண்டாட்டிவே கலாய்க்கிறான், இவனை எப்படி நான் விடுவேன் சொல்லு. நீ இந்த விஷயத்தில் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஏன்னா நீ உன்னை கலாய்க்கிறது, திட்டுறது, அடிக்கிறது, கொஞ்சுறது, ரொமான்ஸ் பண்ணுறது எல்லாம் நான் மட்டும்தான் பண்ணும், வேற எவனாவது பண்ணா அவன் செத்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் சரி எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது நான் போகிறேன். போய்க்கலாம், நேற்று வாங்கி கொடுத்தேன்ல அதை என்ன பண்ண, என்ன வாங்கி கொடுத்த, அதுதான் நல்லா காதில் பொட்டுக்கிறதுக்கு ஜிம்கி வாங்கி கொடுத்தனே, என்ன பண்ண, அதெல்லாம் அது வீட்டில் தான் இருக்கு. எங்கே நீயும் தூக்கி போட்டிருப்பியோன்னு நினச்சேன், பரவாயில்லையே என் செல்லம் பத்திரமா வீட்டில் வச்சுருக்கு. சரி ஓகே, நாளையிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது தானே. ஆமாம். ஒழுங்காக எக்ஸாமுக்கு படித்து பாஸ் ஆகிற வழியை பார்க்குறேன். நான் பேசுகிறதெல்லாம் எதையும் மைண்டில் வச்சுக்கூடாது. ஒழுங்காக எக்ஸாமில் படித்து பாஸ் ஆகிற, புரியுதா? அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், புரியுதா? அதெல்லாம் பண்ணிக்க முடியாது இப்போ. அதெல்லாம் நீ ஒத்துக்க மாட்டேன்னு தெரியும். சரி எக்ஸாமுக்கு படிக்கிற வழியை பாரு, 1 month உனக்கு டைம் இருக்குது, ஃபுல்லாக படித்து பாஸ் ஆகணும். நான் உன்னை இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், 1 month கழிச்சு வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்குள்ள அவ்வளோ ஹாப்பி, பிகாஸ் எப்படா நம்மளை விடுவான் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் எப்பயுமே ஜங்குக்கு இப்படி உங்கள்கிட்ட பேசும்போது. ஆனால் இப்போது இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற வேர்டு உங்கள் காதில் நல்லா விழுகுது. ஆனால் அவன் அடுத்து சொன்ன வேர்டு தான் உங்கள் காதில் சுத்தமாக விழுகவே இல்லை. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு மண்டை மட்டும் ஆட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக இப்போ யோசிக்கிறது என்னென்னா, ஜங்குக்கு இனிமேல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், நம்ம ஃப்ரீ, இதுதான் ஓடிட்டுருக்கு. அவ்வளோ ஸ்கூலுக்கு போகிறீங்க, அந்த 1 month உங்களுக்கு ஜாலியாக போகுன்ற நினப்போடு இருக்கீங்க. அப்படியே தான் உங்கள் கிளாஸில் உங்களுக்கு ஒரு க்ரஷ் இருக்கான், அவன் கிளாஸ் டாப்பரு, அவனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் அவன்லாம் நம்மளை பார்ப்பானா அப்படின்ற மாதிரி தான். ஆனால் 1 day ஈவினிங் நீங்கள் தான் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவன் தான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறான். அவன் பேர் ஜூப்ளி. அவன் தான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறான். ஹே வயன், ஹாய். இவன் நம்ம கிளாஸ் டாப்பர் ஆச்சே, இவன் நம்மளை பார்ப்பானான்னு யோசிச்சுட்டு இருந்தோம், பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஹாய் ஜூப்ளி. ஹாய் வயன், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு ஆசை.
ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன் வயன், தப்பாக எடுத்துக்காத. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன் கூட இருக்கணும்னு தோணுது. உனக்கு ஏதாச்சும் ஃபீல் இருக்கா என் மேலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். நீங்களும் உங்களுக்கும் இவனை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஸ்கூல் ஜாயின் பண்ணதுலேருந்தே இவன் உங்கள் கிளாஸ் தான். ஸோ சைட் அடிப்பீங்க எப்பயுமே. ஸோ நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அவன் ப்ரப்போசலை. எதுவுமே கவனிக்கல. உங்கள் மைண்டுக்குள்ளே அதான், இனிமேல் அவன் ஜங்குக்கு வரமாட்டான், நான் அவளை கண்டுக்க மாட்டான் அப்படின்ற ஃபீலில் இவனை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அவனும் செம்ம ஹாப்பி. நீங்கள் 2 பேரும் அந்த 1 மந்த் அந்த எக்ஸாமோடு சேர்ந்து உங்கள் லவ்வையும் செம்மையாக கொண்டு போகிறீங்க. இந்த ஸ்கூல் லாஸ்ட் டே நைட்டு, நாளைக்கு தான் உங்கள் ஸ்கூலோட லாஸ்ட் டே. இன்றைக்கி அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் நீங்கள் ஜூப்ளி கிட்ட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜூப்ளியும் வந்துட்டு எத்தனை தடவை சொல்கிறது, வீட்டில் இருக்கும்போது வீடியோ கால் பண்ணாத, வீட்டில் பார்த்தாங்க மாட்டிப்பேன், அவ்வளோதான். ஆல்ரெடி இப்போ தான் அந்த ஜங்குக்கோட ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கு. இப்போது நான் மட்டும் உன் கூட வீடியோ கால் பேசுகிறது அம்மாவுக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான், என்னை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க. புரியுதா? நாளைக்கு ஸ்கூலில் வந்து பார்க்குறேன், பாய் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜூப்ளி ஆனால் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. உங்கள்கிட்ட ஒரு மாதிரி டர்ட்டியாக டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் வேறு வழியே இல்லாமல் அதுக்கெல்லாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. அவன் வீடியோ கால் கட் பண்ணுற மாதிரியே தெரியல. உங்ககிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுகிற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறான். நீங்களும் ஜூப்ளி இப்படிலாம் பேசாத, எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு தடவை ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை தான் ரிமூவ் பண்ண சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் இதுக்கெல்லாம் நோ சொல்லிட்டு காலை அப்படியே கட் பண்ணி விட்டுடுறீங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த கால், அவன் அப்படி பேசினது. ஸோ நீங்கள் அந்த காலை எண்ட் பண்ணிடுறீங்க. அவனும் இதில் செம்ம கோவம் வந்துடுது அவனுக்கு. நெக்ஸ்ட் டே நீங்கள் எப்பயும் போல் ஸ்கூலுக்கு போய் அவன்கிட்ட பேசுகிறீங்க. அவனும் உங்களை கண்டுக்காத மாதிரியே இருக்கான், அவனுக்கு கோவமாக இருக்கான் அப்படின்றது உங்களுக்கு புரியுது. ஸோ நீங்கள் அவன்கிட்ட அவன் பேசவே மாட்டேறான் உங்கள்கிட்ட. ஜூப்ளி, ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேற? நேற்று நைட் நீ கேட்டது சரியா? நீயே சொல்லு பார்க்கலாம், தப்பு தானே? நம்ம இன்னும் இது மெச்சூர்ட் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்படி நீ அதெல்லாம் சொல்லலாம்? அண்ட் நான் தான் சொன்னேன்ல, வீட்டில் அம்மா அப்பாலாம் இருந்தாங்கன்னு, எப்படி அது ஓகே ஆகும்? ஸோ நீ புரிஞ்சுக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படியோ கம்ஃபர்ட் பண்ணிடுறீங்க. அவன் கூட மறுபடியும் ஜாலியாக பேச ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இந்த ஈவினிங் நீங்களும் அவனும் தான் ஸ்கூலில் முடித்து நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ஜூப்ளி தான் சரணா உங்கள் கையை பிடிச்சிட்டு, வயான் இதாண்டி ஸ்கூலோட லாஸ்ட் டே, நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த்லேயே இந்த ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. எனக்காக ஒரே ஒரு தடவை நம்ம ஸ்கூல் டேஸ் மெமரிஸாக ஒரு கிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்கள் எது கிஸ்ஸா? அதெல்லாம் என்னால் உனக்கு கொடுக்க முடியாது, சாரி, இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவனும், வயன் ப்ளீஸ் வயன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இது லாஸ்ட் டே தானே, மெமரி ஃபுல்லாக இருக்கும்னு தானே கேட்குறேன், ப்ளீஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு மாதிரி கெஞ்சுறான். நீங்கள் நோ சொல்கிறீங்க, ஆனால் அவங்களை போகவே விட மாட்டேறான். நீங்களும் அவனை தள்ளிட்டு என்னென்னமோ போகலாம், நோ சொல்லிகிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனால் உங்களால் போகவே முடியல. அவங்க கையை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கான். ஜூப்ளி ப்ளீஸ் கை விடு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, கைவிடு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதே தான் சொல்லிகிட்ருக்கீங்க. அவனும், வயன் ப்ளீஸ் வயன், ப்ளீஸ் வயன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கே இருக்க ஒரு காரில் சாட்சமாக நிற்க வச்சு கிஸ் பண்ணுறதுக்கு கிட்ட வந்துட்டே இருக்கான். நீங்கள் நோன்னு சொல்லிட்டு தலையெல்லாம் ஆட்டிகிட்ருக்கீங்க. அவன் கேட்கவே மாட்டேறான். சடனாக ஜூப்ளியோட கையை வேற ஒரு பர்சன் வந்து பிடிக்கிறாங்க. நீங்களும் என்னது அப்படின்ற மாதிரி அவன் கையை பார்த்துட்டு அந்த பர்சன் யாருன்னு பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் தான். உங்களுக்கு ஜங்குக்கை பார்த்தோன்னே இல்லை, அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க கல்ப் பண்ணிட்டு. ஜங்குக், ஏய் என்ன பண்ணிட்டுருக்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜங்குக்கை பற்றி ஜூப்ளிக்கு நல்லாவே தெரியும். அவனுக்குமே ஜங்குக்கு அங்கே பார்த்தோன்னையும் செம்ம பயம் ஆகிடுது. நீங்கள் டக்குன்னு ஜங்குக்கை பார்த்துட்டு, அவன் என்ன பண்ணா உனக்கு என்ன, நீ எதுக்கு தேவையில்லாமல் எங்களுக்குள்ளே வர அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜூப்ளி, வயன் வயன் அமைதியாரு வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணுறான். நீங்கள் தான், நீ அமைதியாரு, என்ன அமைதியாருன்னு என்ன சொல்லிகிட்டு இருக்க,
என்ன உனக்கு இப்போ ப்ராப்ளம், நாங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னமோ சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே ஜூப்ளி உங்களை ஸ்டாப் பண்ணிட்டு, சார் சார் நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்டு சார், சும்மா பேசிகிட்டு இருந்தோம் சார், நாளையோட ஸ்கூல் முடியுதுன்னு சும்மா பேசிட்டு தான் சார் இருந்தோம், மித்தபடி வேறு எதுவுமே இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு செம்ம ஷாக்கடாக இருக்குது. இவன் என்ன ஜக்குக்க பற்றினையும் மொத்தமாக மாற்றி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் டக்குன்னு ஜூப்ளி கிட்ட கேட்டுடுறீங்க, ஹே நீ என்ன சொல்லிட்டு இருக்கா, வெறும் கிளாஸ்மேட்டா, இவனை பார்த்து பயந்தா உண்மை போய் சொல்லுவியா? இதை பார், நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம், உனக்கு என்ன ப்ராப்ளம், அதான் அன்றைக்கி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு போனில்லை, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என் லைஃப்குள்ளே வர அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜங்குக் செம்ம காண்டோட உங்களை பார்க்குறான். இது லவ் பண்ணுறியா இவனையா அப்படின்ற மாதிரி கேட்டு அவனை ஒரு ஸ்லாப் பண்ணுறான். அவன் கீழே விழுந்துடுறான் ஒரே அடியில். ஜங்குக் நான் தான் சொல்கிறேன்ல, ஆமாம் அன்னைக்கு தான் சொல்லிட்டு போனில்ல உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எக்ஸாம் பாரு ஸ்டடீஸ் பாருன்ட்டு, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என் லைஃப்குள்ளே வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜங்குக் லைட்டாக ஸ்மித் பண்ணிட்டு, செல்லம் அன்னைக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னது உன்னோட எக்ஸாம் முடிகிற வரைக்கும் மட்டும்தான், லைஃப் லாங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவன் காட்ஸ் கிட்ட சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நீங்கள் ஜங்கு என் கை விடு, எங்கன்னு கூட்டிகிட்டு போகிற, கை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஆனால் அவன் கேட்கவே இல்லை, அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். நீங்களும் ஜங்கு என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற, கை விடு அப்படின்னு சொல்லும்போதே உங்களை அவனோட காரில் ஏற்றிட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கேட்டுகிட்டே வரீங்க. அவன் எதுவுமே பேசலை. ஐயோ பையன் வீணா பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிட்டியா என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்துலேயே உட்காந்துட்ருக்கீங்க. கரெக்டாக கார் போய் ஜங்குக்கோட மேன்ஷனில் தான் நிற்குது. நீங்களும் என்னடா இடம் இது அப்படின்ற மாதிரி ஆனை பார்த்துட்டே வரீங்க. ஏன்னா உள்ளே போக போக ரொம்ப அழகாக இருக்குது பிளேஸ் எல்லாமே. நீங்கள் அதனாலேயே ஏன்னு பார்த்துக்கிட்டே வரீங்க. ஜங்குக்கும் காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அப்படியே உங்களை வந்து ரூமுக்கு தான் தூக்கிட்டு போகிறான். நீங்கள் ஜங்குக் என்னை விடு, என்னை எங்கே தூக்கிட்டு போகிற, விடு, இது என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டே வரீங்க. அந்த பிளேஸ் அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்குது. எல்லாருமே அமைதியாக அவங்க ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் கத்துற சத்தம் தான் அந்த மனுஷன் ஃபுல்லாகவே கேட்குது. ஜங்குக் ஏய் கொஞ்ச நேரம் அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டாக பண்ணுறான். அதுவே எக்கோ அடிக்கிற அளவுக்கு அங்கே அமைதியாக இருக்கானுங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக வர்றீங்க. அவன் கூட நீங்களும் சைலண்ட்டாக அவன் கூட போகணும். அப்படியே உங்களை அவனோட ரூமில் விட்டுடுறான். நீங்கள் தான் இது என்ன பிளேஸ், என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக் பொறுமையா, இது பார் இது என்னோட மேன்ஷன் தான். எது உன்னோட மேன்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்த ரூம் அப்போ தான் சுற்றியே பார்க்குறீங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் பொறுமையாக இருக்கட்டும், என்ன எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, உனக்கு என்ன பிரச்சனை இப்போது, என்ன எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்குறீங்க. அவனும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க ட்ரெஸ்ஸு அண்ட் ஒன் செட் ஜுவல் செட்டு அதுதான் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு இதை போட்டு வா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம 2 பேத்துக்கும் மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் எது மேரேஜா, என்ன விளையாடுறியா, என்னாலாம் இதெல்லாம் போட முடியாது, ஒழுங்காக போயிடு, என்னை விட நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறீங்க. ஜங்குக் சார்னா அவங்க கையை பிடிச்சி இழுத்து ஸ்டாப் பண்ணி, நீ என்ன நினச்சாலும் இந்த இடத்த விட்டு போக முடியாது செல்லம், ஸோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒழுங்காக கத்தாமல் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா ஜங்குக், நீ என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்குறீங்க. அவனும் இல்லையே விளையாடலையே, நான் பார்த்தா என்ன விளையாடுற மாதிரியா தெரிது, அப்படியே திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பண்ணுறான். நீங்களும் ஜங்குக் நான் போகணும், உன் ஏஜ் என்ன என் ஏஜ் என்ன, உனக்கு எனக்கு எவ்வளோ ஏஜ் கேப் இருக்குது, இதை வச்சுட்டு என்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜங்குக் என்ன ஜஸ்ட் ஒரு 11 இயர்ஸ் கேப் தான், ஒன்றும் இது இல்லை,
நீ மூடிட்டு போய் இந்த ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வா, இல்லை நான் பண்ணி விட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் கேட்கவே இல்லை. ஜங்குக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ உங்களை கூட்டிகிட்டு போய் அவனே ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி விடுறான். உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவனுக்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. அவனும் அப்படியே உங்க கூட சேர்ந்து ஃப்ரெஷ்அப் ஆகி எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். உங்களுக்கு ஃபுல் மேக்கப்பே அவன்தான். உங்களுக்கே ஒன்றுமே புரியல. ஜங்கு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விட்டுரு ஜங்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகியே வந்துடுது. ஜங்குக்கிட்ட கெஞ்சுறீங்க, ஜங்கு ப்ளீஸ் என்னை விட்டுரு விட்டுரு அப்படி சொல்லிட்டு. ஆனால் அவன் கேட்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக உங்கள் கையை பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு வரான். நீங்கள் வரமாட்டேன்னு அடம் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான். ஜங்குக் கை விடு, எனக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்ட கீழே வந்து பார்த்தா உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா தான் அங்கே 2 பாடி கார்ட்ஸ் பிடிச்சி வச்சுருக்கானுங்க. அவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறீங்க. அண்ட் 2-3 மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் உங்களுக்கு யாருன்னே தெரில, புதுசாக இருக்காங்க. நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ், இவனை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போகிறீங்க. ஜங்குக்கும் எதுவுமே கண்டுக்காம நீங்கள் என்ன வேணால் கத்தலாம், எவனும் யான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டான். புரிதா? தேவையில்லாமல் டைம் மிஸ் பண்ணாதவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் நிறுத்தி அங்கே ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் கையில் ரிங் போடுறான். உங்களையும் போட வைக்கிறான். உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. லாஸ்ட்டாக ஒரு செயின்னு, அதில் வந்து ஹார்ட்டுன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்ட செயின்னு, அது அந்த போட்ட செயின் எடுத்து உங்கள் கழுத்தில் போட்டான்னா உங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஃபைனலாக அதான் மேரேஜ் என்றது. அதை செயினை கையில் எடுத்துகிட்டு உங்களையே தான் பார்க்குறான். நீங்கள் ஜங்குக் ப்ளீஸ் அது என் கழுத்தில் கட்டாத ஜங்குக், வேண்டாம் ப்ளீஸ் ஜங்குக் புரிஞ்சுக்கோ, என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி கெஞ்சுறீங்க. அவன் அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம அப்படியே உங்கள் கழுத்தில் அந்த செயின் போட்டு விடுறான். நீங்களும் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அப்படியே எதுவுமே பண்ண முடியாமா அழுதுகிட்டே நிற்கிறீங்க. அங்கே வந்திருக்க பர்சன்ஸும் உங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. ஜங்குக் பொறுமையாக சரி சொல்லலாம், இன்னொரு ரூம் ரெடி பண்ணியிருப்பானுங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டே போகிறான். உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஓடுறது எல்லாமே எல்லாம் முடிஞ்சு போச்சு என் ஆனால் இவனை அவங்கக்கிட்ட விடாத, உன்னை தொட விடவே கூடாது, என்ன நடந்தாலும் இவனை நீ தொட விடவே கூடாது வயன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே போகிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எதுவுமே தெரியல. ஜங்குக்கு உங்ககிட்ட விடக்கூடாது, இது மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ரூம்குள்ளே தான் ஜங்குக்குள்ளே வந்து உங்களை இறக்கி விட்டுட்டு டோரை லாக் பண்ணிட்டு இவ்வளோ டேஸாக வெயிட் பண்ண மூமெண்ட்டு தான் இல்லை, ஃபைனலி வந்துட்டோம், சரி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை கழட்டிட்டு ஷர்ட் பட்டன் ஒன்று ஒன்றா அன்பட்டன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நடந்து வந்துட்டுருக்கான். நீங்களும் பயத்தில் ஜங்குக் என்கிட்ட வராத ப்ளீஸ் ஜங்குக் இப்படிலாம் பண்ணாத, எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜங்குக், என்கிட்ட வராத, எனக்கு பயமாக இருக்குது ப்ளீஸ், இதெல்லாம் வேண்டாம் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடியே போய்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவன் கொஞ்சம் கூட கேட்கல. அப்படியே உங்கள் முன்னாடி நடந்து வந்துக்கிட்டே இருக்கான். நீங்களும் பயந்துட்டு ஜங்குக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் சுற்றி தேடுறீங்க, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் ஒரு ஆப்பிளில் ஒரு கத்தி குத்தி வச்சுருக்காங்க, அதுதான் உங்களுக்கு கிடைக்குது. டக்குன்னு அதை எடுத்துகிட்டு ஜங்குக்கை பார்த்த மாதிரி நீட்டி பிடிக்கிறீங்க. ஹேய் இதை பாரு, இப்போ மட்டும் நீ என்கிட்ட வந்த குத்திடுவேன், கிட்ட வராத, பின்னாடி போயிடு, என்கிட்ட வராத ஜங்குக், அப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வச்சுட்டு குத்திடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க. ஜங்குக் பொறுமையாக ஸ்மித் பண்ணிட்டு, செல்லம் இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு, நான் கழட்டினா நீ பார்ப்பேன்னு நினைக்கிறேன் எத்தனை இருக்கும்னு, ஸோ எனக்கு இதெல்லாம் பயமே கிடையாது, கத்தி வச்சுலாம் காமெடி பண்ணிகிட்ருக்காத, அதை அப்படி போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறதே தெரியாமல் கொஞ்சம் முழிச்சிட்டு சடனாக அந்த கத்தியை வச்சு உங்கள் கையை கட் பண்ணிக்கிறீங்க. ஏய் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள் கிட்ட வர நீங்கள் டக்குன்னு அவனை பார்த்து கத்தியை நீட்டிடுறீங்க. ஹேய்
இது பாரு, கிட்ட வந்த அவ்வளோதான், என்னை ஏதாவது நான் பண்ணிப்பேன். உனக்கு நான் தானே வேணும், நீ என்கிட்ட வந்த என்னை நானே அழிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை ரிட்டன் கட் பண்ண போகிறீங்க. வயன் வயன் வேண்டாம் வேண்டாம், நான் உங்ககிட்ட வரல, அதை கீழே போட்டுரு. உங்ககிட்ட வரமாட்டேன்டி, நீயா சொல்கிற வரைய உங்ககிட்ட வரல, அதை வச்சு விளையாடாத, மயிறு மாதிரி பண்ணாமல் அதை கீழே போட்டுருவயன். ஒயன் வேண்டாம், ரத்தம் போகுதுடி, ப்ளீஸ்டி அதை கீழே போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுது. நீங்கள் அப்படியே அந்த கத்தியை வச்சுட்டு போயிடு, இந்த ரூமை விட்டு வெளியே போ, அப்போ தான் நான் கீழே போடுவேன், போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அழுறீங்க. அவனும் ஏய் நான் போயிடுறேன் உன்கிட்ட வரமாட்டேன், கத்தியில் விளையாடாத, ரத்தம் எனக்கு தெரியும், நீ வெளியே போனால் தான் போடுவேன், இல்லைன்னா நான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை கட் பண்ண போகிறீங்க. ஜங்குக்கு போகிறேன் அதை கீழே வச்சுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை எடுத்துட்டு அப்படியே வெளியே போயிடுறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அந்த கத்தியை பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே கீழே உட்காந்து, பெட்டில் உட்காரல, பெட்டுக்கு கீழே உட்காந்து கை ரெண்டையும் கட்டின மாதிரி செம்மையாக அழுகுறீங்க. என் லைஃப் அவ்வளோதானா, மொத்தமாக முடிஞ்சிச்சா? இவன் நான் வேண்டாம்னு சொல்ல என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டான். எங்கள் அப்பா அம்மா இனிமேல் என்னால் பழைய மாதிரி இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே கை கட்டி உக்காண்ட்ருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக உங்கள் பிளட் ஆகுது. உங்களுக்கு அப்படியே அந்த அழுகை, நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது சடனாக மறுபடியும் ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் டக்குன்னு பயந்துட்டு மறுபடியும் கத்தி எடுத்து கையில் வச்சுட்டு யாருன்னு பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பாட்டி தான் வராங்க உங்ககிட்ட. ஒயன்மா என்னடா கையெல்லாம் ஒரே ரத்தம், கத்தி எதுக்கு, கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அவங்க ஓரமாக வச்சுட்டு உங்கள் கையை தான் பார்க்குறாங்க. இப்படியா பண்ணிப்பேன், என்ன புள்ள நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி மருந்து போட வராங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது, முதல்ல இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ரூடாக பேசுகிறீங்க. அவங்களும் ஐயோ வயன் ஏண்டா இப்படியெல்லாம் நடந்துக்கிற, இங்கே பாரு ஒரே ரத்தமாக இருக்குது, கொடு நான் பாட்டிமா உனக்கு மருந்து மட்டும் போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும், தயவு செஞ்சு வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவங்க சரி நான் போயிடுறேன், கோவப்படாத, இந்த பால் மட்டும் குடி, நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு டம்ளர் பால் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை வாங்கி தூக்கி போட்டுடுறீங்க. வெளியே போங்கன்னு சொல்கிறேனே கேட்கலையா, ஏன் இப்படி என்ன எல்லோரும் டார்ச்சர் பண்ணுறீங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு ஜங்குக்கு ஆக்சுவலாக அந்த ரூமுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருந்திருப்பான். அவங்க டோரை லாக் பண்ணிவிட்டு அமைதியாக தலை குனிஞ்சிட்டு போயிடுறாங்க. ஜங்குக்கும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. உட்காந்த இடத்துலையே உட்காந்து தூங்கிடுறீங்க. அப்படியே தான்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் உட்காந்து தானே தூங்கியிருப்பீங்க. பெட்லேருந்து எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்குது. சுற்றி பார்க்குறீங்க, பெட்டில் தான் படுத்திருக்கீங்க. அப்படியே லைட்டாக தலையில் கையை வச்சுட்டு, நான் நேற்று நைட்டு கீழே தானே படுத்தேன், யார் என்ன பெட்டில் படுக்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே உங்கள் கையை பார்க்குறீங்க. உங்கள் கைக்கு பேண்டேஜ் போட்டிருக்கு. நீங்கள் ஒரு வேளை அந்த பாட்டிமா தான் போட்டிருப்பாங்களோ, பாவம் நேற்று நம்ம அவங்கள திட்டோம்ல, ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துட்டோம், இவன் மேலே இருக்க கோவத்தை அவங்க மேலே காமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு அப்படியே பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணால் ட்ரெஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ட்ரெஸ் நான் வியர் பண்ணலையே. நான் திட்டினாலும் கோவப்பட்டாலும் அவங்க ஒத்திக்கிட்டு எவ்வளோ கேரிங்காக பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு சொல்லிட்டு போய் வாஷ்ரூம் போய் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வரீங்க. வந்து கபோர்டு ஓப்பன் பண்ணால் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்து எதை போடுறது எதை விடுறதுனே தெரியாமல் அப்படியே பேனு பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு பிடிச்சது, நான் இவ்வளோ டேஸாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸஸில் இதெல்லாம் எப்படி இவனுக்கு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிக்கிறீங்க. அதில் ஒரு ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிக்கிறீங்க. வியர் பண்ணிட்டு அப்படியே எப்பயும் போல் அப்படியே கீழே இறங்கி வரீங்க. ஜங்குக் தான் உங்களுக்காக டைனிங்கில் வெயிட் பண்ணுறான். அங்கே இருக்க ஒரு மேட் தான் வந்து உங்ககிட்ட, மேம் சார் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். நீங்கள் எனக்காக யாரும் வெயிட் பண்ண தேவையில்ல, எனக்கு பசிச்சா எனக்கு சாப்பிட்டுக்க தெரியும், தேவையில்லாமல் யாரும் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அந்த மேடும், மேம் சார் உங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு, ப்ளீஸ் வாங்க, அதான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மேட்கிட்ட கத்துறீங்க. சடனாக ஜங்குக் தான், செல்லம் என்ன நீ என் மேலே கோனா என் மேலே காமிக்கணும், அவன் மேலே என்ன காமிச்சிட்டு என் தங்க பிள்ளை வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றான். செல்லம் கில்லோன்னு வாயெல்லாம் உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி இனிமேல் செல்லோன்னு சொல்ல போதும் மாதிரி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அமைதியாக சாப்பிட்றான். நீங்கள் இதுக்கு செல்லமே பரவாயில்லையா இருந்துச்சு, இந்த வார்த்தையெல்லாம் கேட்க கேட்க எனக்கு பற்றிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே தான்டா டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது, ரொம்ப டேஸ் ஆகிடுது. நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்தே ஒரு 1 month கிட்ட ஆகிடுது. நீங்கள் உங்கள் ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு சடனாக தான் ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்டார்டிங் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தப்போ அந்த பாட்டி உங்களுக்கு பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுருந்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்கக்கிட்ட நீங்கள் இப்போ வரைக்கும் ஒரு தேங்க்ஸ் சாரின்னு சொன்னதே கிடையாது. ஆனால் அவங்க அதை எதிர்பார்த்துக்கிட்ட மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு போர் அடிக்குது, அவங்கக்கிட்ட போய் இதையாவது பேசி கொஞ்ச நேரம் பேச்சாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இறங்கி கீழே வரீங்க. எல்லோரும் அங்கே இருக்கவங்களும் உங்களுக்கு பவ் பண்ணுறாங்க, நீங்களும் அவங்களுக்கு க்யூட்டாக பவ் பண்ணிட்டு அப்படியே அந்த பாட்டிக்கிட்ட போய் நிற்கிறீங்க. அவங்களும் வயன்மா வா, ஏதாவது வேணுமா, ஏதாவது சாப்பிட்றியா, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி தரட்டா, அதெல்லாம் வேண்டாம் பாட்டிமா, சரி ஓகே மில்க் ஏதாச்சும் ரெடி பண்ணி தரட்டுமா குடிக்கிறதுக்கு, இல்லை பாட்டிமா அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் என்னடா இங்கே என்ன பண்ணுற, போய் அந்த சைடு அவங்களாம் இருக்காங்க பாரு, அவங்கக்கிட்ட பேசு இல்லை விளையாடு ஏதாவது பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு குழந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் பாட்டிமா அது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், என்னடா என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் அது சாரி பாட்டிமா. எதுக்குடா? இல்லை அன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் டே வீட்டுக்கு வந்திருந்தப்போ உங்ககிட்ட ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தேன்ல, எனக்கு கைக்கு மருந்து போட்டு விட வந்தப்போ உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தேன்ல, அதுக்கு அப்புறம் தேங்க்ஸ். நான் என்ன தான் ஹர்ட் பண்ணாலும் தூங்கினதுக்கப்புறம் எனக்காக வந்து என் கைக்கு பேண்டேஜ் போட்டு விட்டு என் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுருந்தீங்களே அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களும் லைட்டாக சிரிச்சிட்டு, அதெல்லாம் நான் பண்ணலடா, ஜங்குக் தம்பி தான் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியவே இல்லை. என்ன ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாடா, நீ என்னை திட்டினப்போ தம்பி வெளியே தான் இருந்தான். அவன் கொஞ்ச நேரம் அங்கே நின்று என்னமோ யோசிச்சுட்டே இருந்தான். அப்புறம் என்கிட்ட வந்து பேண்டேஜ் பாக்ஸை வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நானும் வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு வேளை அவனுக்கேந்து நைட்டு நீ தூங்கினதுக்கப்புறம் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட வந்து போட்டு விட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்போ தான் புரியுது, அப்போ அந்த டே நைட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டது எல்லாமே அவன் தானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்புறம் அந்த பாட்டிமா தான் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை வயன்மா, ஜங்குக் தம்பி ரொம்ப நல்ல பையன். அவன் ஏன் இப்படி ஆனானா அதுக்கு காரணம் அவங்க அம்மா தான். அவனை பெற்று போட்டு வளர்க்க முடியலன்னு எங்கேயோ குப்பையில் போட்டு போயிட்டான். இவனை பார்த்து நான் தான் எடுத்து இவ்வளோ நாளாக வளர்த்துட்ருக்கேன். தான் அம்மா இப்படி பண்ணிட்டாளேன்ற கோவத்துலேருந்து எப்போ பாரு இப்படி தான், யார்கிட்டையாவது சண்டை போடுவான், கோவப்படுவான், அப்படி இப்படின்னு போய் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்துடுவான். ஆனால் ரொம்ப நல்ல பையன்டா. அவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான்னா அதுக்கு காரணமே அவங்க அம்மா தான். அவங்க அம்மா மேலே இருக்க கோவத்தை யார் மேலே காட்டுறது எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் தான் இப்படி ஆயிட்டான். ஆனால் ஒருத்தர் மேலே பாசம்னு வச்சுட்டான்னா அவ்வளோ பாசமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கை பற்றி ஒன்றொன்னா உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நீங்களும்
அவங்களும் ஒவ்வொன்றா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் கேட்க கேட்க ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் ஜங்குக்கு உங்களை அவ்வளோ லவ் பண்ணியிருக்கான். நீங்கள் ஆனால் அவனை இது வரைக்கும் நிமிர்ந்து கூட பார்த்ததில்ல. அவங்க ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல அவங்களுக்கு ஜங்குக்கு மேலே லவ் வர ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த பாட்டி தான். அது மட்டும் இல்லை, நீ தினமும் நைட்டு தூங்கினதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவான். வந்தான்னா நீ சாப்பிட்டியான்னு என்ன கேட்பான். அப்புறம் வந்து உன்னை ரூமில் பார்த்துட்டு நீ தூங்கினதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது அவன் வேலை. பண்ணிவிட்டு அவன் போய் கொஞ்ச நேரம் உன்னை உட்காந்து பார்த்துட்டு தான் தூங்குறான். ரொம்ப மாறிட்டான் நீ வந்ததுக்கப்புறம். அந்த பையன் எப்பயுமே குடிச்சிட்டு தான் வருவான். இப்போலாம் நீ வந்ததுக்கப்புறம் குடிக்கிறதில்ல. உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே குடிக்கிறதில்லன்னு நினைக்கிறேன். உனக்கு பிடிக்காதாமே அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் ஆமாம் அதனால தான் குடிக்கிறதையும் விட்டுட்டான். உன்னை அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். உன்னை லவ் பண்ணதுலேருந்து உன் பேரை வீட்டுக்கு வந்தானா ஒரு 2-3 தடவையாவது சொல்லிடுவான். உன்னை அவ்வளோ பார்க்கணும், அந்த அளவுக்கு தாங்கணும், அப்படி இப்படின்னு அத்தனை ஆசை வளர்த்து வச்சுருந்தான். நீயும் கூடிய சீக்கிரத்தில் அவனை புரிஞ்சுப்படா, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் தான் அப்படியே உங்கள் மைண்டுக்குள்ளே அப்போது தினமும் நைட்டு வந்து என்ன பார்க்குறது நீ தானா? இவ்வளோ டேஸாக பயந்துட்டு இருந்தேன், யாரும் நம்ம தூங்கும்போது நமக்கே தெரியாமல் வந்து பார்க்குற மாதிரி இருக்கேன்னு. ஷாடு பார்க்குறேன், இன்றைக்கி நைட் வரியா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்காக வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஜங்குக்கு மேலே உங்களுக்கு லவ் வந்துருச்சுன்னு. ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது, சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கும் இதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் சொன்னதுலேருந்து உங்கள்கிட்ட அவ்வளோக்கா பேசிக்கவே மாட்டான். நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே வரான், அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஜங்குக்காக வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க நைட்டு. இந்த நைட் டைம் ஜங்குக்கோட கார் சவுண்ட் கேட்குது. நீங்கள் தான் சரி படுத்த மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட்டை போத்திட்டு சைலண்ட்டாக படுத்துருக்கீங்க. ஜங்கு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ரூமுக்கு தான் வரான். வந்துட்டு உங்களை பார்க்குறான். இன்னைக்கு கொஞ்சம் குச்சிருக்க ஜங்குக்கா, அமைதியாக பார்த்துட்டு அப்படியா ரூமுக்கு யூட்டன் அடிச்சிரு. நாளைக்கு காலையில் இவகிட்ட பேசிக்கலாம். தூங்குறா என் செல்லக்குட்டி, தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவனும் நகர்ந்து போகிறான். சடனாக நீங்கள் எந்திரிச்சிட்டு யார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு லைட் ஆன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜங்குக் தான். முழிச்சிட்டா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் ஜங்குக்கா பார்க்குறீங்க. சரி நான் சும்மா தான் வந்தேன் உன்னை பார்க்கலான்னு. நீ தூங்குச்சலாம், நான் போய்க்கிறேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 ஸ்டெப் போகிறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக கீழே கொஞ்சம் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் அந்த விஷயத்த பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவங்கக்கிட்ட ரிட்டன் வரான். நீங்கள் என்னன்ற மாதிரி பார்க்குறீங்க. அவனும் இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன், இங்கே நான் உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறான். அவனோட வீடு அது, அவனோட பெட்டு. ஆனால் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அங்கே உட்காட்றான். நீங்களும் உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறீங்க. ஜங்குக்கும் பொறுமையாக அங்கே உட்காந்துட்டு எட்ஜில் உட்காந்துருக்கான். நீங்கள் ஏதாவது தப்பாக நினச்சிப்பீங்களோன்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் நோட் பண்ணிட்டு பரவாயில்ல கொஞ்சம் நல்லாவே உட்காரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு இன்னைக்கு நான் கொஞ்சம் குடிச்சிருக்கேன், அது நான் தெரியாமல் தான் குடித்தேன், நானாக குடிக்கல, இந்த காயெல்லாம் இருக்கான்ல அவங்க கூட சேர்ந்து தான் கொஞ்சம் குடிச்சிட்டேன், சாரி தப்பாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு இல்லை நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல, சத்தியமாக டே உன் மேலே சத்தியமாக நான் தெரியாமல் தான் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் கையின்னு நினச்சி பெட்டை தடவிட்டே பேசிகிட்டு இருக்கான். பெட்டில் தான் சத்தியமாக பண்ணியிருப்பான். உங்களுக்கு அதை பார்த்து லைட்டாக சிரிப்பு வந்துடுது. ஜங்குக் அது பெட்டு என்னோட கையில்
அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஜங்குக்கு. ஓ சரி சரி, குடிச்சிருக்கேன்ல அதான் தெரில போல். சரி ஒயன், இன்னும் 10 நாள் தான் இருக்குது உன் பர்த்டேக்கு. உனக்கு இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு கிஃப்ட் ஏதாவது கொடுக்க கேட்குறானோன்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஜங்குக். இல்லை இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவனுங்க தான் சொன்னானுங்க. அப்போ தான் எனக்கே நல்லா புத்தியில் ஏறிச்சு. நீ என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கில்ல என்னை விட்டுட்டு போயிடுன்னு. அவனுங்களும் இன்னைக்கு அதான் சொன்னானுங்க. என்ன சொன்னாங்க? இல்லை மச்சான், நம்ம இருக்கிற லைஃபே இன்றைக்கோ நாளைக்கோ தான். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுங்களே நம்மளை போட்டுருவானுங்க. இல்லைன்னா நம்மளே ஏதாவது ஒரு கேங்கில் போய் மாட்டிட்டு தேவையில்லாமல் போய் சேர வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல எதுக்குடா என்னெல்லாம் கஷ்டப்படுத்திகிட்ருக்க? அவளுக்கே உன்னை பிடிக்காதப்பயே அவளை உன்னை விட்டு தள்ளி விட்டுரு. அப்போ தான் அவளும் நிம்மதியாக இருப்பா. ஒரு வேளை அவளுக்கு உன்னை பிடிச்சி போய் ஃப்யூச்சரில் உனக்கு ஏதாச்சுன்னா அவள் தனியாக கஷ்டப்பட வேண்டியது இருக்கும்ல. அவளுக்கு இப்போயே உன்னை பிடிக்காம தானே இருக்குது. இப்போயே அவளை உன்னை விட்டு தள்ளி போக சொல்லிடுறான்னு சொன்னானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் ஜங்குக்கை பார்த்துட்டு அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜங்குக்கும். நான் எதுவும் சொல்ல, போங்கடா இதுன்னு திட்டிட்டு வந்துட்டேன். என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, நல்லா எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது. உன் பர்த்டேக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். அந்த கிஃப்டை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கப்புறம் நீ வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எந்திரிச்சு போயிடுறான். நீங்களும் கிஃப்டா, என் பர்த்டேலாம் ஞாபகம் வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜங்குக்கு மேலே அவ்வளோ லவ் வந்துடுது. அந்த 10 டேஸுமே ஜங்குக்கை அப்படி பார்க்குறீங்க. அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. ஜங்குக், பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுவேன் எனக்கு தெரியல, ஆனால் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன் ஜங்குக். எனக்கு தெரியும், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜோலி கிட்ட சொல்ல போகிறேன். நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாதப்பயே என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன். ஒரு வேளை என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்னா நீ என்னை இவ்வளோ நல்லா பார்த்துப்ப. நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு. சடனாக அந்த பாட்டி தான் வராங்க. வயன்மா, என்ன ஏதோ யோசிச்சு சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நீங்களும் பாட்டிமா எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் ஜங்குக்கை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவ்வளோ ஹாப்பி. ஆஃபீஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. அவங்களும் என்னடா சொல்கிற, உண்மையாவா? ஆமாம் பாட்டிமா, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் பண்ண போகிறேன் இனிமேல். ஒவ்வொரு தடவையும் தம்பிக்கிட்ட சொல்லிட்டியா? நீ சொன்னினா அவன் அவ்வளோ சந்தோஷப்படுவான். இல்லை, நான் என்னோடய பர்த்டே அன்னைக்கு சொல்லணும். அவன் எனக்கு ஏதோ கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொன்னான். அந்த கிஃப்ட்டை அவன் என்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அந்த கிஃப்ட்டை தூக்கி பெட்டில் போட்டு நீ தாண்டா என்னோடய பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய லவ் அவன்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோடு சொல்கிறீங்க. அவங்களுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு அப்படியே தான். நான் அந்த 10 டேஸும் ஸ்கிப் ஆகிடுது. இன்றைக்கி உங்கள் பர்த்டே, நீங்கள் தான் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. நைட்டு 12 மணிக்காட்ட ஜங்குக்கு வந்து உங்கள் ரூம் டோரை லாக் பண்ணுறான். நீங்களும் அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சிட்டு, யாரா நைட்டு 12 மணிக்கு ரூம் டோர் லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே வரீங்க. வெளியே வந்து டோர் ஓப்பன் பண்ணா ஜங்குக் தான். ஜங்குக், நீங்கள் என்ன பண்ணுற? ஹே வயன், சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை உள்ளவா. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுக்குறான். நீங்களும் கிஃப்டா?
ஹே, இந்நேரத்துக்கு விஷ் பண்ணிட்டேன் தெரிலடி. இப்போ வரைக்கும் தூக்கமே வரல. உனக்கு விஷ் பண்ணுன்றது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. இந்தா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீங்களும் வாங்கி ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஒயன் ஓப்பன்லாம் பண்ணவே அதை. என்னாச்சு? நான் இங்கேருந்து போகிறேன், அப்புறம் ஓப்பன் பண்ணு, செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் எங்கே போகிற? இல்லை, நான் ஜஸ்ட் இங்கே தான் போயிட்டு வந்துடுறேன், ஒரு சின்ன வேலை. நான் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிப்பார், ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன், இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு போயிடுறான் அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு. நீங்களும் அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாமல் ஆட்டி பார்த்துட்டு, இதுக்குள்ளே என்ன இருக்கு, என்ன வாங்கி வச்சுருப்பான், என்னவா இருந்தாலும் எனக்கு பிடிச்சதாக தான் இருக்கும், ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் ஒரு லெட்டர் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன லெட்டர் இது என்ன பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து பார்க்குறீங்க. அதுக்கு கீழே இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸையும் எடுத்து கையில் வச்சுக்கிறீங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு ரிங்கு தான் இருக்குது. ரிங்கும் வாங்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி உங்கள் கையில் போட்டுக்கிறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இது என்ன பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் எடுத்து படித்தா டிவோர்ஸ் நோட்டீஸ் தான் இருக்குது அதில். உங்களுக்கு அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. டிவோர்ஸ் நோட்டீஸா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை கீழே வச்சுட்டு அப்படியே பேப்பர் ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் ஜங்குக்கு தான் எழுதியிருக்கான், அயன் ஹாப்பி பர்த்டே. எனக்கு இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரிலடி. இதை படிக்கும்போது நான் உன் கூட இருக்க மாட்டேன். ஏன்னா என்னால் நீ என்னை விட்டு போகிறதெல்லாம் பார்க்க முடியாது. இதை படித்ததுக்கப்புறம் நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம பிரிஞ்சிடலாம். அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னப்போ நான் என்ன சொன்னேன்னு கேட்டியே, நான் சரின்னு தாண்டி சொல்லிட்டு வந்தேன். அதை உன் பர்த்டே அன்னைக்கு சொல்லான்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி நான் எதுவும் சொல்லன்ட்டு பொய் சொன்னதுக்கு சாரி. ஹாப்பியாக இரு, லைஃப் பார்த்துக்கோ. ஏதாவது ஸ்டடீஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணு. இதுக்கப்புறம் நான் உன் லைஃப்குள்ளே வரவே மாட்டேன். எனக்கு எதுவும் இல்லை. அது என்ன, நீ போகிறது கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நீ எதுவும் கவலைப்படாத, அதெல்லாம் சிப்போ அப்படின்ற மாதிரி போய்க்குவேன். ஆனால் கஷ்டமாக இருக்குடி, மிஸ் யூ, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இந்த 1 month நீ எங்கள் வீட்டில் இருந்தது, என்கிட்ட சண்டை போட்டது எல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. லவ் யூ அயன். இதுதான் நான் உனக்கு சொல்கிறேன். லவ் யூ லாஸ்ட். இதுக்கப்புறம் இந்த லவ் யூ, இந்த ஜங்குக், இந்த மிஸ் யூ எதுவும் வராது. அண்ட் பொண்டாட்டி செல்லம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ என் செல்லம் தாண்டி, இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே நீ என் செல்லம்தான். சேஃபாக இரு. இதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நீ உன் சந்தோஷத்தை பார்க்கலாம். நீ பண்ணதும் சரிதான் இல்லை. நான் மட்டும் ஒரு வேளை உன்னை நம்ம ஃபர்ஸ்ட் நைட்லேயே ஏதாவது பண்ணியிருந்தேன்னா நீ கஷ்டப்பட்டு என் கூட வாழ்ந்துருக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இனிமேல் அப்படி இல்லைடி. நீ போகலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், யாரை வேணால் லவ் பண்ணலாம். ஆனால் உன்னை எவனாவது கஷ்டப்படுத்துகிறான், அழ வைக்கிறான்னு மட்டும் தெரிஞ்சா நான் இருப்பேன் அந்த இடத்துல. அவனை என்ன வேணால் பண்ணுவேன். எப்பயுமே நான் உன்னை பார்த்துட்டே தாண்டி இருப்பேன். சரியா? சந்தோஷமாக இரு. அந்த மாதிரி எழுதியிருக்கு. அண்ட் கடைசியாக நீ என்னை விட்டு போகலாம் அயன். நீ எப்பயும் கேட்பியே என்னை விட்டு நான் போயிடுறேன்னு. இப்போ சொல்கிறேன், நீ போ, சந்தோஷமாக இரு அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த இதுலேயே உங்களுக்கு அந்த பேப்பர்லேயே தெரியுது அவன் அவ்வளோ டியர்ஸோடு எழுதியிருக்கான்னு. பிகாஸ் அதில் ஒவ்வொரு ட்ராப்ஸுமே டியர் ட்ராப்ஸ் இருக்குது.
நீங்கள் அப்படியே பார்த்துட்டு செம்மையா அழுறீங்க. ஃப்ராடு, நான் போகிறேன்னு சொன்னப்பெல்லாம் போகாதன்னு என்னை உன்கிட்டயே வச்சுட்டு இப்போ நீ என்ன போக சொல்கிறியா? ஃப்ராடு பயலே, எங்கடா போன? எனக்கு உன்னை பார்க்கணும். அப்படியே உன்னை அடிச்சு ஹக் பண்ண போல இருக்கு. நான் போக மாட்டேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு கீழே தான் ஓடுறீங்க. கீழே ஓடி போய் ஃபுல்லாக தேடுறீங்க. அவன் எங்கேயுமே இல்லை. எல்லா கார்ட்ஸுமே அவனுங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்கானுங்க. 12 மணிக்கிட்ட எல்லாம் நின்றுட்டுருக்கானுங்க. நீங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ஜங்குக்கு எங்கே போனோம் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களும் சார் வெளியே தான் மேம் போனார், அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. நீங்களும் வெளியே ஓடி வந்து பார்க்குறீங்க. ஜங்குக்கோட கார்கிட்ட அவனோட கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட போய் கேட்குறீங்க. அவங்களும் தெரியலன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் ஜங்குக்கு போய் எங்கே தேடுறது, எங்கே தேடணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியல. வேகமாக வெளியே தான் ஓடி போயிடுறீங்க. ஓடி போய் யாருமே வந்து உங்களை பிடிக்கல. நீங்கள் அவனுங்கக்கிட்ட ரிட்டன் ஓடி வந்துட்டு, நான் வெளியே போனேன்ல, ஏன் என்னை வந்து யாரும் தடுக்கல? மேம், சார் தான் நீங்கள் போகட்டும்னு சொல்லிட்டாரு, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவனுங்க சொல்கிறானுங்க. சொன்னான்ல எங்கே போகிறேன்னு சொன்னானா? ப்ளீஸ் யாராவது சொல்லுங்கள். அவன் எங்கேயாச்சும் போகிறேன்னு சொன்னானா? எனக்கு அவனை பார்க்கணும், எனக்கு அவன்கிட்ட பேசணும், சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துட்டையும் கேட்குறீங்க. அவனுங்களும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறது, எங்கே போகிறதுனே தெரியல. நானே போய் தேடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. அது ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்குது. ஸோ எங்கே ஓடுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் ஓடுறீங்க. ஸோ வேகமாக ஓடி எங்கெங்கேயோ போய் தேடுறீங்க. ரிட்டன் உங்களுக்கு வீட்டுக்கு வரக்கும் வழி தெரியல. பிகாஸ் அது ஒரு ஃபாரஸ்ட் இல்லையா, அதனால் உங்களுக்கு எங்கே போகணும் என்ன பண்ணணுன்னே தெரியல. பேக்ரவுண்டில் ஏதாவது சவுண்ட் கேட்டால் கண்டுக்காதீங்கடா, என் வாய்ஸ்க்கு மட்டும் லிசன் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே எங்கே போகணும் ஜங்குக்னி, உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? காட், எனக்கு இப்போது வீட்டுக்கு போகிறக்கும் வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்படியே ரோட்லேயே உட்காந்து அழ ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும், எங்கே போகிறது, எங்கே போய் அவனை தேடுறது எதுவுமே தெரியாமல் ரோட்லேயே உட்காந்து அழுகுறீங்க. அப்படியே தான்டா டேஸஸை ஸ்கிப் ஆகிடுச்சு. ஜங்குக்கை நீங்கள் பார்க்கவே இல்லை. நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஃபைனலி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஒரு 2 months கிட்ட ஸ்கிப் ஆகிடுச்சு. ஜங்குக்கை நீங்கள் தேடிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் அவன் கிடைக்கவே இல்லை. அவன் போட்ட அந்த ரிங் அது மட்டும்தான் அவங்க கையில் இருக்குது. எப்பயுமே அதை மட்டும்தான் பார்த்துட்ருப்பீங்க. இங்கேருந்து போனனால உங்கள் அம்மா கூட அவ்வளோக்கா உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. ஒருவேளை அவனுக்கு இது உங்களை ஏதாவது பண்ணியிருப்பானோ, ரீசெண்ட்லி நீங்கள் எப்போ வேணால் ப்ரெக்னென்ட் ஆயிடுவீங்களோ அப்படின்னு அவங்க அந்த பயத்தில் தான் அவங்க கூட இருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்கள் அப்பா அம்மா கிட்டே எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, இல்லை எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க கேட்கல. ஜஸ்ட் ஒரு பிள்ளையா வீட்டில் இரு அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. நீங்களும் வீட்டில் தான் இருப்பீங்க சும்மா. உங்களுக்கு எங்கேயும் போக பிடிக்காது. ஆனால் ஜங்குக்கை மட்டும் தேடிக்கிட்டே இருப்பீங்க. எங்கே பார்த்தாலும் அவன்தானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க கண்ணிலேயே பட மாட்டான். அண்டே நீங்கள் தான். ஜங்குக், நீ இதுக்கப்புறம் என்கிட்ட வரவே மாட்டியா? சொல்லியிருக்கலாம்ல உன்னை விட்டு போக தாண்டி போகிறேன்னு. என்னை ஏன் அந்த 10 days உன்னை லவ் பண்ண வச்ச? ஜஸ்ட் 10 days லவ் பண்ண எனக்கே நீ இல்லாமல் இப்போல்லாம் இருக்க முடியல. ஆனால் எவ்வளோ இயர்ஸாக நீ என்னை லவ் பண்ணிட்டு இருந்திருக்க. எப்படிடா நான் இல்லாமல் இருக்க? என்னால் முடியல. என்கிட்ட வந்துரு ஜங்குக். எங்கே போயிருக்க? என் பர்த்டேலேருந்து சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னில்ல, சந்தோஷமே நீ தான்டா. நீ இல்லாமல் சுத்தமாக சந்தோஷமே இல்லாமல் இருக்க. என்கிட்ட வந்துரு ஜங்குக். நீ வந்தால் தான் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும். உன்னால் மட்டும்தான் சிரிக்க வைக்க முடியும். என்கிட்ட வந்துரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமில் தான் உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க. சடனாக அவங்க அம்மா தான் வந்து டோர் நாட் பண்ணுறாங்க. நீங்களும் என்னன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. வயன் கீழே வா, வந்த உடனே நியூஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. என்னம்மா ஏம்மா இப்படி பண்ணுற, நியூஸில் என்னம்மா ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட கடுப்பாயிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்து நியூஸில் தான் நிறுத்துனாங்க. நியூஸ் ஓடிட்டுருக்கு. நியூஸில் இப்படி
ஒரு நடந்த சண்டையில் ஜியான் ஜங்குக் அண்ட் அவரோட கூட ஒர்க் பண்ண எல்லா மெம்பர்ஸும் இப்படி டெத் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. நீங்கள் அதை பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே அந்த நியூஸே தான் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரீஸ் ஆகி. உங்கள் அம்மா ஒயன் ஜங்குக்டி அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவை பார்த்து காமிக்கிறாங்க. அதில் இருக்கிற ஜங்குக்கோட ஃபோட்டோ தான். அந்த பாடியையும் காமிக்கிறாங்க. இப்படி பாடி இது ஃபுல்லாக எரிஞ்சிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு அழுகையாக வருது. மா ஜங்குக்மா. ஆமாம் என் ஜங்குக். அம்மா என்னம்மா நியூஸ் இது? இல்லை என் ஜங்குக்கு ஒன்றும் ஆயிருக்காதுமா. ஹே அதான் நியூஸ்லேயே ஓடுதடி. அம்மா என்னம்மா நியூஸில் ஒன்றும் உண்மையாயிடுமா? அவனுக்கு எதுவும் ஆயிடுக்காதுமா. அவன் நல்லா தான் இருப்பான். இந்த நியூஸ் பொய்யுமா? ஒயன் நம்படி, உண்மையாக தான் இருக்கும். எப்படி உண்மையிலனா நியூஸில் வரும்? இல்லைம்மா இது ஜங்குக் இல்லை. எனக்கு தெரியும் இவன் என் ஜங்குக் இல்லை. என் ஜங்குக் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். ஒன்றும் இல்லை, அவனுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுறீங்க. உங்கள் அம்மாவும் ஒயன் அழாதடா அழாத ஒயன்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உட்காந்து அவங்களும் அழுறாங்க. உங்கள் அப்பா தான் கெட்டது பண்ணான்ல, அப்போ அவனுக்கு கெட்டது தான் நடக்கும். உன்னை என்ன உண்மையாக அவன் லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதான் செத்துட்டான்ல. அவன் போட்ட ரிங்கை கழட்டி எறிஞ்சிட்டு ஒழுங்காக வாழ்க்கையை பார்க்க ஆரம்பி. இத்தனை நாளாக இவனுக்கு பயந்தா உன்னை வீட்டை விட்டு வெளியவே அனுப்பாமல் வச்சுருந்தோம். இனிமேல் நாளையிலேருந்து காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவை பார்த்துட்டு, பா என்னப்பா பேசுகிறீங்க? அவன் என்னோட ஹஸ்பண்ட்ப்பா. எப்படி உங்களால் இப்படி பேச முடியுது? இதுவே நீங்கள் எனக்கு பார்த்து அந்த மருமகனுக்கு இப்படி இருந்தால் இப்படி பேசுவீங்களா? சி நீங்களாம் என்ன அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை பார்த்து கேட்குறீங்க. உங்கள் அப்பாவும் ஒயன்மா நான் அப்படி சொல்லடா, போதும்ப்பா. என் ஜங்குக்கு எதுவும் ஆகலை, எனக்கு தெரியும். சும்மா எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க. அவன் வேறு ஏதோ பிளான் பண்ணுறான். ஒரு வேளை என்னை பார்க்க வர்றதுக்கு கூட இருக்கலாம். ஹே அவனே செத்துட்டா நாங்கள் நியூஸ் ஓடிட்டுருக்கு. இன்னும் எப்படி அவன் உன்னை பார்க்க வருவான்? மா என் ஜங்குக்கை பற்றி எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். இது வெறும் ஃபேக் நியூஸ் தான், இதெல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. ஆனால் உங்கள் மைண்டுக்குள்ளே ஒருவேளை இருக்குமோ அப்படின்னே தான் ஓடிட்டுருக்கு. அப்படியே உட்காந்து செம்மையாக அழுறீங்க ரூம்குள்ளே உட்காந்துட்டு. அங்கே உனக்கு ஒன்றும் ஆகலை தானே? எனக்கு தெரியும் உனக்கு ஒன்றும் ஆகிடுக்காதுடா. அது ஃபேக் நியூஸ் தான். ஜங்குக்கு உனக்கு ஒன்றும் ஆகாதடா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக். எங்கடா இருக்க? என்கிட்ட வந்துரு ஜங்குக். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக். ப்ளீஸ் என்கிட்ட வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுறீங்க. நீ இப்போ எப்படி இருந்தாலும் நான் உன்னை ஏற்றுப்பேன்டா. பொறுக்கியா ரவுடியா எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் ஜங்குக். என்கிட்ட வந்துரு. இல்லை நீ என்கிட்ட கூட வர வேணாண்டா. ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன். அந்த நியூஸ் ஃபேக் தான் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு தடவை ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்துக்கிறேன் ஜங்குக். எனக்கு உன்னை பார்த்தா மட்டும் போதும்னு இருக்குடா. இவ்வளோ டேஸாக உன்னை என்னமோ பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு இருந்துச்சு. ஆனால் இந்த நியூஸ் கேட்டதுலேருந்து உன்னை ஒரே ஒரு தடவை கண்ணு முன்னாடி பார்த்துட்டேன்னா போதும்னு இருக்குடா. என்கிட்ட வந்துட்டு ஜங்குக். அந்த நியூஸ் போயின்னு எனக்கு ப்ரூவ் பண்ணு ஜங்குக். ப்ளீஸ்டா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுறீங்க. செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. அப்படியே தான்டா டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகிடுது. ஒரு 4-5 months கிட்ட ஆகிடுது. நீங்கள் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்கள் அப்பாவும் அனுப்பிவிட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் எப்பயும் போல் காலேஜ் போவீங்க வருவீங்க, யார்கிட்டையும் பேச மாட்டீங்க, இப்படியே தான் இருப்பீங்க. ஃபேஸில் முன்னாடி இருந்த ஸ்மைலு ஹாப்பினஸ் எதுவுமே இருக்காது. எதையோ இழந்த மாதிரி பறி கொடுத்த மாதிரி தான் எப்பயுமே இருப்பீங்க. காலேஜ்லேயும் அப்படி தான், இங்கே வீட்லேயுமே அப்படி தான். உங்கள் அப்பா அம்மாக்கெலாம் உங்களை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் எதுக்கு தான் என் பொண்ணு லைஃப்பில் வந்தானே தெரில அப்படின்ற மாதிரி தான் உங்கள் அப்பா அம்மாலாம் இருப்பாங்க. நீங்கள் ஏன்னா அந்தளவுக்கு மாறிட்டீங்க. கொஞ்சம் கூட சிரித்து பேசுகிறது கிடையாது யார்கிட்டேயும். சிரிக்க கூட மறந்து போன மாதிரி இருக்கீங்க.
நீங்கள் ஒன் டே அப்படியே காலேஜ் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக ஜங்குக் கூட அந்த 10 days இருந்த ஹாப்பினஸ் மட்டும்தான். அதை மட்டும் மைண்டுக்குள்ளே இருந்தால் போதும். அவனை நான் ஒன் சைடாக எப்படி லவ் பண்ணோம் அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சைட் அடித்தது அவனுக்கே தெரியாமல் அவனை பிக்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லையா அந்த 10 daysல. அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு அது கூட தான் இப்போதைக்கு நீங்கள் லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பிக்ஸு அண்ட் அவன் கூட இருந்த அந்த 2 months மெமரிஸ் இது மட்டும்தான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. எப்பயுமே இதை பற்றி தான் டே பை டே நினச்சிட்ருப்பீங்க. உங்களுக்கு இப்போ அந்த பாட்டியை பார்க்கணும் போல இருக்குது. பிகாஸ் அவங்கள பார்த்தாவாவது எப்படியாவது ஜங்குக் எப்படி என்ன ஆனா அதெல்லாமாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ரொம்ப உடஞ்சி போய் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது சடனாக ஒரு பர்சன் முன்னாடி போய் மோதிடுறீங்க. சாரி நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பவ் பண்ணிட்டு அவங்கள நீங்கள் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. அப்படியே ஓரமாக வந்துடுறீங்க. ஒய்ச்சலாம் அப்படின்னு ஒரு வாய்ஸு. நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஒரு பர்சன் கேப்பு வித் மாஸ்க் போட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு கேட்குறீங்க. இட்ஸ் ஓகேன்னு சொன்னேன், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நீங்கள் அவன் இட்ஸ் ஓகே நான் சொன்னான். எனக்கு ஏன் அவன் என்ன ஜங்குக் சொன்ன மாதிரி செல்லோன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே நிமிர்ந்து ஸ்கையை பார்க்குறீங்க. நீ அங்கேயா இருக்க இல்லை இங்கே இருக்கியா தெரியல. எங்கே இருந்தாலும் என் கூட இருக்குன்னு மட்டும் தெரியுது. சாரி உன்னை அவ்வளோ டேஸாக ஹர்ட் பண்ணதுக்கு. எனக்கு எங்கே கேட்டாலும் உன்னோட வாய்ஸ் சார் தான் கேட்குது. யார் பேசினாலும் உன்னோட வாய்ஸ் தான் கேட்குது. இப்போ என் அண்ணே ஒருத்தன் யாருன்னே தெரியாது. சாரி இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு போனான். ஆனால் எனக்கு விச்செல்லாம் அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி இருக்கு. என்னை மொத்தமாக உனக்கு பைத்தியக்காரியாக்கிட்டு நீ பாட்டுக்கு அசால்ட்டாக என்னை விட்டு போயிட்டல்ல. ஃப்ராடு. பேசிக்கிறேன்டா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. அந்த பர்சன் ஆக்சுவலாக நீங்கள் மேலே மோதிருப்பீங்க இல்லையா, அந்த பர்சன் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் நின்றுட்டு இருந்திருப்பான். அவனும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து வியா பண்ணிட்டு உங்கள் பின்னாடி தான் வரான். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. அமைதியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கு உங்களுக்கு பர்த்டே விஷன்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கு கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த ரிங்கையே பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது சடனாக ரோட்டில் அந்த பாட்டிமா இருப்பாங்க இல்லையா, உங்களை ஜங்குக்கு வீட்டில் பார்த்துட்டு இருந்திருப்பாங்களே நல்லா, அந்த பாட்டிமா தான் உங்களை பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள பார்க்கல, நீங்கள் அந்த ரிங்கையே பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. அந்த பாட்டிமா அவங்கள பார்த்தோன்னையும் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒயன்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள பார்த்துட்டு பாட்டிமா நீங்கள் 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேச்சே வரல. ஃபைனலி ஒரு பர்சனையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஜங்குக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பர்சனையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்ற ஒரு ஹாப்பினஸில் உங்களுக்கு பேச்சே வரல. அவங்களும் ஒயன் நீ எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஜங்குக் தம்பி எல்லாமே சொல்லுச்சு, எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. அப்புறம் பாட்டிமா ஜங்குக் நீங்கள் நியூஸ் பார்த்தீங்களா, அந்த நியூஸ் உண்மையா, ஏன் ஜங்குக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க இப்போ எதுவும் பேச வேணாண்டா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் அந்த பாட்டிக்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்டுக்கிட்டே வரீங்க. அவங்களும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு உங்களை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்க உங்களை ஆக்சுவலாக ஒரு வீட்டுக்கு ஜங்குக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அங்கே கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் அவங்க ஒரு குட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த வீடு சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது. அது ஒரு வில்லேஜுக்குள்ளே தான், க்யூட்டாக இருக்குது அந்த வீடு. நீங்கள் அந்த வீட்டை பார்த்துட்டு இங்கேயா நீங்கள் தங்கியிருக்கீங்க, ஆமாம் இங்கே தான்டா தங்கியிருக்கேன். அப்போது ஜங்குக்கோட மேன்ஷன் அது உள்ளவா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க.
எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஏதோ ஒரு ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பயம், ஒரு வேளை உண்மையாலுமே அந்த நியூஸ் உண்மைதானா? பிகாஸ் அந்த மேன்ஷனில் யாரோ பாம்பு வச்சு அந்த பாம்பு பிளாஸ் ஆகி தான் அங்கே இருக்க பர்சன்லாம் டெத் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கும். ஸோ ஒரு வேளை அந்த நியூஸ் உண்மையா, அதனால தான் இவங்க இங்கே இருக்காங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் அங்கே போய் உட்காந்ததும் இல்லாமல் அந்த பாட்டிக்கிட்ட, பாட்டிமா சொல்லுங்கள், என் ஜங்குக்கு எங்கே, அவனுக்கு என்ன ஆச்சு, நான் அன்றைக்கி நியூஸில் பார்த்தனே, ஆனால் எனக்கு தெரியும் அந்த நியூஸ் உண்மை இல்லை, என் ஜங்குக்கா எங்கேயோ இருக்கான், நல்லா தான் இருக்கான், சொல்லுங்கள் பாட்டிமா என்ன ஆச்சு? உண்மைதாண்டா வயன், ஜங்குக்கு ஒன்றும் ஆகலை, அவன் நல்லா தான் இருக்கான். எங்கே இருக்கான்? ஏன் என்னை பார்க்க வரமாட்டேறான்? நீங்கள் என்னை பற்றி சொன்னீங்களா? நான் அவனை லவ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொன்னேனே, அது அவன்கிட்ட சொன்னீங்களா? சொன்னேன் வயன்மா, ஆனால் அவன் நம்பலையா? ஏன் தெரியல. அன்னைக்கு நீ இந்த வீட்டை விட்டு போயிட்ட அப்படின்னு அவன் அடுத்த நாள் வந்து சொன்னப்போ என்னால் அதை நம்பவே முடியல. அப்புறம் உடனே நான் இதை சொன்னேன், அவன் நம்பவே மாட்டேன்ட்டான் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. நீங்களும் நம்ப மாட்டேன்ட்டானா? இல்லை, நம்பியிருப்பான், அவனுக்கு என்னை பற்றி தெரியும். நீங்கள் தெளிவாக சொன்னீங்களா உண்மையாலுமே நான் அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு? இந்த மந்தில் நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அவனை? ஒவ்வொரு டேஸும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் அவன்கிட்ட லவ் சொல்கிறதுக்கு தானே வெயிட் பண்ணேன். ஆனால் அவன் பாட்டுக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அதுவும் நான் போனதுக்கப்புறம் பிரின்னு சொல்லும்போதாவது கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும். எதுவுமே பண்ணல. ஆனால் அவன் இப்போ என்னை விட்டு போயிட்டான். எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு, அவன்கிட்ட பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பாட்டிமாவும் உங்களை பார்த்துட்டு கவலைப்படாதோ என் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாட்டிமா, அவன் என்னை மொத்தமாக வெறுத்துட்டான் போல இருக்கு, அதனால தான் என்னை பார்க்கவே வரல. அவனுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொன்னீங்கல்ல, இது போதும், நான் நிம்மதியாக இருந்துக்கிறேன். நான் இங்கே வந்துட்டு போனதெல்லாம் அவன்கிட்ட சொல்ல வேண்டாம். அவனுக்கே பிடிக்காதப்போ நான் அவனை பார்க்க விரும்பலை. ஒய்யன்மா, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. கேட்குறக்கு இனிமேல் ஒன்றுமே இல்லை. அடிக்கடி நான் வந்து உங்களை பார்த்துக்கிறேன். நான் போகிறேன். எங்கேயாவது வந்து நான் இங்கே வந்திருக்கேன்னு தெரிஞ்சு ரொம்ப ஹர்ட் ஆகிட போகிறோம். உங்களுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுது. நான் போயிடுறேன். அவனை ஹாப்பியாக இருக்க சொல்லுங்கள், அவனோட லைஃப் பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்கீங்க, உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட. அந்த பாட்டி மாமா பொறுமையாக, அட ஒயன், நான் சொல்கிறத நீ கொஞ்சமாச்சும் கேளு, என்ன கேட்குறக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுட்டு கேட்குறீங்க. அவங்களும், ஜங்குக் தம்பி எங்கேயும் போகல, இந்த வீட்டில் தான் இருக்கான். அவனோட எனிமீஸ்லாம் ஏதோ பிளான் பண்ணாங்க. ஜங்குக் உனக்காக தான் அந்த ஜாப்பே ஃபுல்லாக விட்டுட்டான். அவன் எந்த சண்டைக்கும் போகிறதில்ல, எந்த வம்பு தும்புக்கும் போகிறதில்ல. உனக்கு தெரியுமா, இப்போ சமத்தாக ஒரு இடத்துக்கு ஒர்க் போயிட்டுருக்கான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இந்த வீட்டையே இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உன்னை பார்க்கலான்ட்டு இருந்தான் போல இருக்கு. நீ அதுக்குள்ளே என்னென்னமோ நினச்சிட்ட. என்ன சொல்கிறீங்க? உண்மையாவா? ஆமாம், அவன் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன் உன்னை தான் தினமும் வந்து பார்த்துட்ருக்கான். என்கிட்ட சொல்லுவான், நீ இப்படி அழுதுட்டு போகிற, இப்படி வர, அப்படி போகிறேன்னு. எனக்கு எவ்வளோ சிரிப்பாக இருக்கும் தெரியுமா? அவன் இப்போ ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டுருக்கான். அடுத்த மாதத்துலேருந்து அவனுக்கு நல்ல சேல்ரி கிடைக்கும்னு நம்புகிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து உன்னை மீட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கானோ என்னமோ. நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத. அண்ட் அந்த டெட் நியூஸ் எல்லாமே போய் தான். நீ நினச்சது உண்மை தான். ஜங்குக்கு ஒன்றும் ஆகலை, சரியா? அது மட்டும் இல்லை, தம்பி நிச்சயமாக வந்து பார்ப்பான். அதெல்லாம் அவன் போட்ட பிளான் தான். பிகாஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணி அவன் டெத் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னால் தானே அவனோட எனிமீஸ்க்கு ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவன் டெத் ஆகிட்டான்னு அவனுங்களும் நம்பிடுவானுங்கள்ல. ஸோ அதனால தான், சரியா? நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் என்ன பார்க்க வருவானா, உண்மையாக வருவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நிச்சயமாக வருவான். அவன் இதெல்லாம் பண்ணதே உனக்காக தானே, அப்புறம் வராமல் எங்கே போகிறான்? ஆனால் இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க, நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் நம்பலைன்னு. ஆமாம், அப்போ நம்பலை, ஆனால் அதுக்கப்புறம் நம்பிட்டான்.
நான் எத்தனையோ தடவை எடுத்து சொல்லி அவனுக்கு புரிய வச்சிட்டேன். அப்புறம் தப்பு பண்ணிட்டேன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணான் தெரியுமா? உன்னை தேடினான், அப்புறம் உன்னை கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அவன்கிட்ட தான் வராமல் இருந்தான். மித்தபடி அவன் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருந்தான் எப்பயுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உண்மையாவா? உண்மையாகவே என்னை பார்த்துட்டு இருந்தானா? என் ஜங்கு என்னை தேடி வரப்போகிறானா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க. சடனாக ஒரு வாய்ஸ், வர்றது என்ன, வந்தாச்சு அப்படின்னு ஒரு வாய்ஸு. நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. அந்த மாஸ்க்கு, அந்த கேப் போட்டு, கண்ணில் கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு பையன் பிளாக் கலர் கோட் ஷூட்டில் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணி செம்மையாக அழுறீங்க. அவனுமே அழுகிறான். ப்ளீஸ் அழாத ஒயன் அழாதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறான். நீங்களும் ஜங்கு ஃப்ராடு, என்னோட எங்கடா போன, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுன்னு தெரியுமா? நீ என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்? இவ்வளோ டேஸாக என்னை விட்டுட்டு இருந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவனை கேட்குறீங்க. அவனும் சாரிடி, எனக்கு தெரியாதுடி, நீயும் என்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு. லவ் பண்ண அப்படியே சொல்லலாம், வெயிட் பண்ண வச்சு தேவையாடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்களும் சாரி புருக்கி, நான் பர்த்டேக்கு சொல்லிக்கலான்னு தான் விட்டுட்டேன். சாரிடா, லவ் யூ ஜாங்கோ, லவ் யூ ஸோ மச், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அவனும் லவ் யூ டூடி, லவ் யூ ஸோ மச், லவ் யூ லாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்கள் ஃபேஸ்லலாம் கிஸ் பண்ணுறான். 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. சடனாக ஜங்குக் தான் உங்களை அப்படியே பொறுமையாக பிடிச்சி இழுத்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண வரான். சடனாக அந்த பாட்டி, தம்பி அப்படியே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜங்குக்கும் பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெளிறான். நீங்களும் ஜங்குக்கை விட்டு தள்ளி நின்றுட்டு ஐயோ போச்சு, மனமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள்கிட்ட ரூமுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான். உங்களை அப்படியே தூக்கிட்டு ரூமுக்கு தான் நடந்து போகிறான். நீங்களும் அவங்க கூட அவ்வளோ ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிறீங்க. உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு நிறையா பேசுகிறான். நீங்களும் அவன்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறீங்க. இந்த டேஸில் அவனை எவ்வளோ மிஸ் பண்ணான் அப்படி இப்படின்றது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறீங்க. அவனும் அப்படி தான். 2 பேருமே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது ஜங்குக், அன்னைக்கு கேட்டில்ல, இன்றைக்கி கொடுக்குறேன், என்னை முழுசாக எடுத்துக்கோ, நீயே எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட கை நீட்டுறீங்க, ஹக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. அவனும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல பொறுக்கி, கல்யாணமே பண்ணிட்டடா, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம்ல, நீ அந்த நோட்டீஸில் அப்போ சைன் பண்ணவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்கு பொறுமையாக அவங்க நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் பேர் சொல்லிட்டே மோன் பண்ணுறீங்க. அவனும் அப்படி உங்கள் நெக்கில் தான் அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிட்டே இருக்கான். நீங்களும் அந்த கிஸ் எல்லாம் செம்மையாக ஃபீல் பண்ணுறீங்க. ஜங்குக்கா சாரிடா, அன்னைக்கு இதெல்லாம் இருந்திருந்தா இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல்ல. சரிடி, அதிகமாக பேசாத, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் லிப்ஸ்லலாம் செம்மையாக கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ்ஸே சொல்லுது உங்களை அவன் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கான்னு. ஸோ அப்படியே உங்கள் லிப்ஸ் எல்லாம் போட்டு செம்மையாக கிஸ் பண்ணி பைட் பண்ணி செம்மையாக பண்ணிகிட்ருக்கான். ஓகேடா மிஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெரிய ஒன் ஷாட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. லவ் யூ ஆல், மிஸ் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாட்டா பாய்.